இது ஒரு வாடகை வீடு. ஸோ உள்ள ரியல் வியூ பார்க்குறோம். இதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வரணும். ஃபஸ்ட்டில் ஒரு போர்ஷன், இது செகண்ட் போர்ஷனில் ஓடிஎஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ளே வரும், மெயின் டோர் உள்ளே வரும். இது ஒரு ஹால். இது வந்து 11:30க்கு கிச்சனோடு சேர்த்து 15. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வியூ பார்க்கலாம். ஒரு கபோர்டு. இந்த ஹாலுக்கு ஒரு டிவி கபோர்டு. இது ஆல் கபோர்டு ஆகிடும். இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ அப்படியே இங்கே லெஃப்டில் வந்தோம்னா கிச்சன். இது ஹால் கம் கிச்சன் மாதிரி. கிச்சனுக்கு ஒரு கபோர்டு, ஒரு பெட்ரூம். இது என்ட்ரன்ஸு. இது பார்த்தோம்னா உள்ளே வந்து சைஸ் வந்து 8க்கு 9. ஸோ இது உள்ள ஒரு கபோர்டு. இது பார்த்தோம்னா 2.25 அடி அகலம். உள்ள அளவு பார்த்திங்கன்னா 3.25 அடி நீளம். இந்த கபோர்டு டு கபோர்டு பார்த்தோம்னா 1.5 அடி கபோர்டு. ஸோ 7 அடிக்கு கொடுத்தாச்சு. இங்கே ஒரு பர்னர் ஸ்லாபு. ஸோ அப்படியே வரும். ஸோ இது பார்த்தோம்னா இன்னொரு ஹாலில் இன்னொரு பர்னர். இது ஓவரால் ஒரு வியூ. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டு தான். இதோட சைஸ் வந்து 4க்கு 5.5. ஸோ இது பார்க்குறோம். இது ரூம் அளவு வந்து 4.5க்கு 5.5. ஸோ இது வந்து ஒரு மினி ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஓவரால் வியூ காமிச்சேன். கபோர்டு பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் தான் பொருள் எல்லாமே வைக்க முடியும். ஏன்னா சின்ன ரூமாக இருக்கிறப்போ கபோர்டு நிறையா இருக்கணும். அப்போ தான் பொருள் எல்லாம் வைக்க முடியும். ஓவராலாக ஒரு வியூ மறுபடியும் காமிக்கிறேன். இதெல்லாம் கபோர்டு, செல்ஃபு, லாஃப்ட்டு, ஏசி பாயிண்ட்டு, சுவிட்சு. ஓகே.